சந்தோஷமா இருக்கீங்களா? இல்லை உங்க சந்தோஷம் பாதிக்கப்பட்டிருக்குது, உங்களுடைய உள்ளத்துல ஒரு சலசலப்பு, கொஞ்சம் துக்கத்தோட சோர்வோடு இருக்கிறீங்கல்ல? ஏன் என்று சொன்னா, நான் கர்த்தருக்குள் எடுத்த தீர்மானத்துல நிலை நிற்க முடியல, ஜெபிக்கிறேன்னு ஜெபிக்க முடியல, பைபிள் வாசிக்கிறேன்னு வாசிக்க முடியல, ஒழுங்கா செய்யறதில்ல, அப்பப்போ விட்டு விட்டு செய்கிறேன். ஆண்டவரோட நடக்கன்னு விருப்பம்தான், ஆனா உண்மையான இயேசுவோட நடக்காதபடிக்கு நிறைய சமயத்துல நான் சோர்ந்து போயிடுறேன். அப்படியெல்லாம் கலங்கி நிற்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு அற்புதமான வார்த்தையை இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலத்துல நான் இப்படி நிறைய தடுமாற்றங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில செடியா போக முடியாம ஜெபத்துல தடுமாற்றம், விசுவாசத்துல தடுமாற்றம், தேவனோடு பண்ணின உடன்படிக்கையில தடுமாற்றம். அப்போ ஒரு முதிர்ந்த அனுபவம் ஒரு ஊழியக்காரர் என்னோடு பேசி கொண்டிருக்கும் போது இந்த வார்த்தை சொன்னார். நாம் உண்மை இல்லாதவளாய் இருந்தாலும் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்ற வார்த்தை சொன்னார். இந்த வார்த்தை என்னோடு பேச ஆரம்பித்தது. நான் அதை வைத்து ஜெபித்த போதுதான் ஆண்டவர் சொன்னார், என் மகனே, நான் உண்மையுள்ள தேவன், உன்னை அழைத்தவர், உனக்கு வாக்கு கொடுத்தவர், உனக்கு தீர்க்க தரிசன வார்த்தை வெளிப்படுத்தினவர், நான் உண்மையுள்ள தேவன். நீ சில சமயத்துல உண்மை தவறினாலும் சோர்ந்து போனாலும் நான் உண்மை இல்லாமல் நடக்க மாட்டேன். நீ உண்மை இல்லாதவனாய் இருந்தாலும் நான் உண்மை உள்ள தேவன். அதனால என் கிருபை உன்னை தாங்கும். இதெல்லாம் கண்டு சோர்ந்து போகாத. ஆரம்ப காலம் இப்படிதான் இருக்கும். நீ எழும்பு, பலன்கொள், தைரியப்படுத்திக் கொள்ளு. இந்த வசனத்தை கொண்டு தேவன் என்னை உற்சாகப்படுத்தினார். ஏன்னா நான் நினைத்தேன், நான் ஜெபிக்கிறதுக்கு வாக்கு கொடுத்தேன், ஜெபிக்க முடியலையே. ஆண்டவருடைய சமூகத்துல நான் கர்த்தருக்காக அதை செய்வேன், இதை செய்வேன்னு சொன்னேன், அதை செய்ய முடியலையே. நான் உண்மை இல்லாதவனா இருக்கிறேனேன்னு சொல்லி கலங்கின உண்டு. நிறைய காரியத்துல நான் உண்மை தவறி போனதுனால மன சோர்ந்து போன சமயம் உண்டு. அப்பதான் ஆண்டவர் சொன்னார், நீ உண்மை இல்லாதவனா இருந்தாலும் நான் உண்மையுள்ள தேவன். நான் உனக்கு வாக்கு கொடுத்தேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், கடைசி வரை உன்னை நடத்துவன். நீ வாக்கு கொடுத்தேனே, நான் என் வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ள தேவன். அதனால நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், கைவிட மாட்டேன் என்பதாய்